பொதுவாகவே குழந்தைங்க பாவக்காய் கண்டாலே 8 அடி தூரம் ஓடுவாங்க. அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு பாவக்காய் நம்ம கொடுக்காமலும் இருக்க முடியாது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாவக்காவை இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். நல்ல சின்னதாக மெலிசா, அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசா அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பிஞ்சி பாவக்காய்ன்றதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் கொஞ்சம் இலசாக தான் இருக்கும். முத்தின பாவக்காய் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் நல்லது தான், உடலுக்கு நல்லது தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதில் 2 மெத்தடில் செய்யலாம். உங்களுக்கு கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. இப்போ நான் பண்ண போகிற மெத்தடை, அதாவது கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுலேருந்து கொஞ்சமாக அந்த கசப்புத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே இந்த தண்ணியாக லைட்டாக வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணீரை மட்டும் இப்படி வடிகட்டிக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதை கழுவாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, சுத்தமாகவே அதனுடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி. நான் இந்த இடத்துல உப்பு சேர்க்கல, ஏன்னா ஏற்கனவே பாவக்காயில் நான் கொஞ்சம் அதிகமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க நீங்கள். இப்போ இதை நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, அதுவே நல்லா கொஞ்சம் நீர் விட ஆரம்பிக்கும் கலந்து விட. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம், இல்லைனா தோசை தவாவில் ஒன்று போட்டு எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாம். அதாவது தோசை தவாவில் நம்ம சேனைக்கிழங்குலாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் குறைவாகவே எண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு கிடையாது. இப்போ இதை லைட்டாக உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நிதானமாக வேகட்டும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அதனுடைய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு அவ்வளோதான், நல்லா மொறுமொறுன்னு பாவக்காய் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது எதில் செஞ்சீங்கன்னே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக இதில் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு சுவை இது எல்லாமே நல்லா கலந்து இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாவக்காய் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.